செய்தி. கடந்த வாரம் ஏவிபியின் மத்திய குழு உறுப்பினர் டில்வின் சில்வா மாகாண சபை முறை முற்றாக ஒழிக்கப்படும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி நாளிதழுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்தியாவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கு முன்னரே மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த கோரி வருகின்ற நிலையில் டில்வின் சில்வா இவ்வாறு தெரிவித்திருந்தார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த கருத்து. தமிழ் கட்சிகள் அனைத்தும் தமது கண்டனங்களை தெரிவிக்க இந்திய தூதரக உயர்மட்ட அதிகாரி ஒருவரும் ஏவிபி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவருடன் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினார். பொருளாதார ரீதியில் ஸ்ரீலங்கா மேலும் மோசமடைகின்ற நிலையில் இந்தியாவுக்கு எதிரான இந்த கருத்து மேலும் சிக்கல்களை தோற்றுவிக்கும் என கருதிய ஏவிபி தரப்பு உடனடியாகவே தனது மறுப்பினை வெளியிட்டது. சர்ச்சைக்குரிய கருத்தினை வெளியிட்ட டில்வின் சில்வாவோ தானே முன்வந்து தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக 13வது அரசமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை தொடக்க காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வருகின்றோம். நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை. மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே பயனற்ற மாகாண சபை முறைகளுக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுகின்றது. புதிய அரசமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும். அப்போது 13வது அரசமைப்பு திருத்தத்திற்கோ அல்லது மாகாண சபை முறைமைக்கோ தேவை இருக்காது என்றே நான் கூறினேன் என டில்வின் சில்வா தெரிவித்தார். தான் கூறிய கருத்துக்களை சில முதன்மை ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் திரித்து கூறிவிட்டன என பெல்டி அடித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிகழ்த்திய உரை பெரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க நிகழ்த்திய முதன்மை உரைக்கான பதிலுரைகள் இடம்பெற்று வந்தன. தமிழர் இனப்பிரச்சினை விடயத்திலும் பயங்கரவாத தடைச்சட்ட விடயத்திலும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு விடயத்திலும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிற பிரச்சினைகள் தொடர்பிலும் எந்தவித கருத்தையும் வெளியிடாத ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் முதன்மை உரை குறித்து தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியே காணப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிருப்தியை நாடாளுமன்றத்தில் வைத்து வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடமிருந்தது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரியளவு அதிருப்தியை வெளியிடவில்லை. மாறாக தத்தம் அரசியல் இருப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலான உரைகளையே நிகழ்த்தினர். அங்கே உரை நிகழ்த்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மட்டுமே காத்திரமான மறுப்புரையொன்றை நிகழ்த்தினார். ஆங்கிலத்தில் ஆற்றப்பட்ட இந்த உரையானது அநேகரின் கவனத்தை ஈர்த்ததுடன் சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகியிருந்தது. இலங்கையின் நினைவுகூறல் என்பது ஏவிபியினரை நினைவுகூற சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற அதே உரிமை தமிழீழ விடுதலை புலிகளை நினைவுகூற தமிழ் மக்களுக்கு உண்டென குறிப்பிட்ட கஜேந்திரகுமார், நினைவேந்தல்களை ஒடுக்க அரசும் காவல்துறையும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன என குறிப்பிட்டார். அரசியல் கைதிகள் விடயத்திலும் உடனடியாக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கின்ற முயற்சியை பல தரப்பும் வரவேற்றிருக்கின்றன. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தும் முயற்சிகளை பல்வேறு தரப்பினரும் முன்னெடுத்து வந்திருக்கின்றனர். தமிழ் மக்களும் கட்சிகளின் ஒற்றுமையையே வலியுறுத்தி வருகின்றன. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் வாக்குகளை பெற முடியாமல் போனமைக்கும்
மக்களின் விருப்பப்படி கட்சிகள் ஒற்றுமைப்படாத நிலையே காரணம் என சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார். தெற்கில் ஜேவிபி அரசு தீர்வு திட்டம் என்கின்ற ஒன்றை முன்வைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு தயாராகி வரும் நிலையில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் தமிழ் மக்கள் தமக்கான அரசியல் தீர்வு திட்டம் குறித்த முன்மொழிவை அதற்கு முன்பே வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சிகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்து வருகின்றார். அதாவது 2015ஆம் ஆண்டில் தமிழ் மக்கள் பேரவை தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை உள்ளடக்கிய அரசியல் தீர்வு வரைவொன்றை செய்திருந்தது. அந்த வரைவினை அன்றிருந்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருந்தன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் பேரவையின் தலைவராகவும் இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களின் தவறான வழிநடத்தலால் சிதைந்து போன தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட வரைவு முன்மாதிரியானதாக இருந்து வருகின்றது. எனவே அந்த தீர்வு வரைவை முன்வைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை இணைத்து தமிழ் மக்களின் அரசியலுக்கு நலன் சேர்க்கக்கூடிய விதத்திலான பொது அரசியல் வேலை திட்டத்திற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதற்காக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடனும் வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகளுடனும் முதற்கட்ட கலந்துரையாடல்களை நிறைவு செய்திருக்கின்றார். இந்த வாரம் தமிழ் மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்து இது குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சாராயக்கடை அனுமதி பத்திரம் தொடர்பான தகவல்களை வெளியிட்டு அனுர அரசு வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பதற்கு தமிழ்த் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சியினரும் ரணில் அரசிடம் சாராய கடைகளுக்கான அனுமதிகளை பெற்றனர் என்கின்ற பரப்புரையும் ஒரு காரணமாகும். தேசிய மக்கள் சக்தியே இந்த பரப்புரையை மேற்கொண்டது. அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் அதிக செல்வாக்கை பெற்றிருக்கும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு செல்லும் வாக்கினை தான் பெற வேண்டுமென்றால் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் தொடர்பில் கடுமையான மக்கள் வெறுக்கத்தக்க காரணம் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பொருத்தமாக அமைந்ததே சாராயக்கடை அனுமதி பத்திர விவகாரம். இந்த விடயத்தில் இருக்கிற அரசியல் தெரியாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் முந்திக்கொண்டு சாட்சியம் அளித்ததை ஏவிபி தனக்கு சாதகமாக்கியது. அதற்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சாராயக்கடை அனுமதி பத்திரத்தை பெற்றார் என்கின்ற விமர்சனம் பரவலாக பேசப்பட்டது. சுமந்திரன் தரப்பினர் இந்த பரப்புரையை முன்னெடுத்து சென்றனர். இந்த நிலையில் அனுர அரசாங்கம் சாராயக்கடைகளுக்கு அனுமதி பெற்றவர்களின் விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்தன. தேர்தலுக்கு பின்னர் வெளியிடப்படும் என சமாளித்து வந்த அனுர தரப்பு கடந்த வாரம் அத்தகையதொரு பட்டியலை வெளியிட்டது. அதில் 2024ஆம் ஆண்டுக்கான மதுபான அனுமதி பத்திரங்கள் 362 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 18 அனுமதி பத்திரங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தார் ஏவிபி அரசின் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க. இந்த அனுமதி பத்திரங்களில் உள்ள பெயர்களில் எந்த அரசியல்வாதிகளின் பெயரும் இடம்பெறவில்லை. எனவே இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு முன்மொழிவுகளை வழங்கிய அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலையே அரசு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன. எனவே அரசு சாராயக்கடை அனுமதி பத்திர விடயத்தில் பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றமை அம்பலமாகி இருக்கின்றது. இந்த நடவடிக்கை அனைவராலும் விமர்சிக்கப்படுகின்றது. இது இவ்வாறிருக்க அரிசி தேங்காய் விலை உயர்வு அனுர அரசை ஆட்டி படைக்கின்றது. ஏவிபி அரசாங்கம் வந்தவுடன் நாட்டில் பாலாறும் தேனாறும் பாயும் என கருதி இருந்தவர்களின் வயிற்றில் இடி விழுந்திருக்கிறது. அதாவது ஆட்சி மாற்றத்திற்கு முன்பு 180 ரூபாய்க்கு இருந்த அரிசியின் விலை 230 ரூபாய்க்கு அரசினால் விலை நிர்ணயம் செய்யப்படும் அளவிற்கு விலையேற்றம் நடந்திருக்கிறது. உள்ளூர் கடைகளில் 250 ரூபாய் தொடக்கம் 300 ரூபாய் வரை அரிசியின் விலை எகிறிக் கொண்டிருக்கின்றது. அரிசியின் விலையை கட்டுப்பாட்டில் வைக்குமாறு அரிசி ஆலைகளின் உரிமையாளர்களை அனுரகுமார திசாநாயக்க நேரில் சந்தித்து கேட்டும் அது நடக்கவில்லை.
கொள்முதல் விலைக்கே விற்பனை செய்கிறோம் என அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் கைவிரித்து விட்டனர். இந்த நிலையில் 70 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசு தயாராகி வருகிறது. இவ்வாறு அரிசி விலை அதிகரிப்பதற்கான காரணங்களை ஆராய்ந்திருக்கும் தெற்கின் ஆங்கில நாளிதழ் ஒன்று அதிகளவான அரிசி பியர் குடிபான தயாரிப்புக்கு எடுத்து செல்லப்படுவதாலேயே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடித்திருக்கிறது. இதற்கிடையில் தேங்காயின் விலையும் சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. பாதி தேங்காயின் விலையானது 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உள்ள உள்ளூர் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றது. நாட்டில் குரங்குகள் அதிகரித்துள்ளமையால் தென்னை மரங்களில் காய்க்கின்ற குறும்பைகளை குரங்குகள் சாப்பிட்டு விடுகின்றன. இதனால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என குரங்கின் மீது பழியை போட்டிருக்கிறது அனுர அரசு. எது எவ்வாறு இருந்தாலும் கோட்டபாயவின் ஆட்சி சிங்கள மக்களால் ஒழிக்கப்பட்டமைக்கு காரணம் பசிதான். அதேபோல அனுரவின் ஆட்சிக்கும் ஆபத்தாக மாறி வருகிறது சிங்கள மக்களுக்கு பசியை ஏற்படுத்தும் இந்த உணவுப் பொருள் விலையேற்றங்கள். இவ்வாறு பல விடயங்களில் தடுமாறிக் கொண்டிருக்கும் அனுர அரசு பருத்தித்துறை கற்கோவளம் வீதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள படை முகாமை 14 நாட்களுக்குள் அகற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. கடந்த 18ஆம் நாள் அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்கா படையினருக்கு இந்த முகாமை அகற்றுமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி 14 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் அந்த முகாமிலிருந்து ஸ்ரீலங்கா படையினர் வெளியேறவில்லை. தனியார் காணி விடுவிக்கப்படவில்லை. எனவே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியினாலேயே ஸ்ரீலங்கா படைகளை கட்டுப்படுத்த முடியவில்லையா, அல்லது அனுர காணி விடுவிப்பு என்கிற பெயரில் நாடகம் ஆடுகின்றாரா என மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். உறவுகள், இதுவரை செய்தி வீச்சு கேட்டீர்கள்.